நமக்கு அரசாங்கம் படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தருது, உடை கொடுக்குது, புத்தகம் கொடுக்குது, எல்லாம் கொடுத்தாலும் இன்னைக்கு எல்லாம் கிடைச்சா படிப்பு இல்லைங்கிறோம். ஆனா படிக்கணும்னு விருப்பம் உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஏய் வெக்கமா இல்ல, 98 வாங்கிட்டு அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற. அவன் சொன்ன இந்த 12 எப்படி போட்டான்னு தெரியல. மாடு வேணுமா, வீடு வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும் சொல்லு. அவன் சொன்னா என்னை படிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டான். இந்த வரலாறுகள் எல்லாம் எதுக்குங்க படிக்கிறான்? வரலாறு படிக்க சொன்னாலே பல பேருக்கு தூக்கம் வந்துடும். ஆல்பர்ட் நோபல் இறந்து போயிட்டான்னு போட்டுக்காமா, அந்த மாதிரி சொல்லுது. அவன் ஜாகட்டும், நல்லதுதான். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ஒருத்தர் அங்க வர்றாரு, இந்த காவடி மாதிரி தோல்ல தூக்கிட்டு வருவாங்க. அவர் வர்றாரு, அவருக்கு நல்ல இலக்கணம் தெரியும்னு சொல்றாங்க. இந்த பையன் போய் அவர்கிட்ட, ஐயா எனக்கு நீங்க இலக்கணம் சொல்லி கொடுக்கணும், எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். அவர், நானே ஏழை விட்டு பையன், எனக்கு எதுக்கு சம்பளம்? சரிப்பா சாப்பாடு போடுறியா? எனக்கு அதுவும் முடியாது. என்னப்பா பணமும் கொடுக்க மாட்டேன், சாப்பாடு போட மாட்டேன், என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் தோளில் தூக்கிட்டு இருக்கீங்களே பிச்சை பாத்திரம், இந்த பிச்சை பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வர்றேன். எங்கெங்கே உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எனக்கு இலக்கணம் சொல்லி கொடுங்க. அவருக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு பையனா? சரி இந்தாப்பா அப்படின்னு அவர் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பையன் அந்த பிச்சைக்காரர் தோளில் தூங்கின இதை தான் தோளில் வச்சுக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் போய் அம்மா தாயே அப்படின்னு பிச்சை கேட்குறாருன்னு வச்சுக்கங்க, இந்த பையன் நிற்பான். ஒரு திண்ணையில் உட்கார்ந்தா அப்போ பாடம் சொல்லி கொடுப்பாரு, கேட்டுக்கிடுவான். இப்படியே 6 மாதம் அவரிடத்தில் அந்த பையன் படித்தாங்க. அந்த படித்த அந்த பையன் போகிற போது, நான் உங்களுக்கு தர ஒன்றும் இல்லையேன்னு சொன்னால் அவர் சொன்னார், அப்படிலாம் சொல்லாத, இப்படி ஒரு மாணவனை பெற நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு போனார். அப்படி அந்த சன்னியாசியினுடைய பிச்சை பாத்திரத்தை தோளிலே தூக்கி கொண்டு இலக்கணம் படித்தவர் தான் திருச்சரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கலிகால கம்பன்னு பேர். 1,00,000 பாட்டு எழுதினவர், 1,00,000 பாட்டு. அப்படி எழுத காரணம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நமக்கு அரசாங்கம் படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தருது, உடை கொடுக்குது, புத்தகம் கொடுக்குது, காலை உணவு மதிய உணவு அரசாங்கம் போடலாம்னு முதல்வர் ஆணையிட்டு இருக்காரு. சாப்பாடு, புத்தகம், படிக்க வசதி, சைக்கிள் எல்லாம் கொடுத்தாலும் நாம் என்ன வாங்குகிறோம்? 100க்கு 100 வாங்குறோமானா இல்லை. அதுக்கு ஒரு கதை படித்தேன். என்ன தெரியுமா? 99 வயசில் சாக கிடைக்கிற ஒரு அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தாராம். மகனை கூப்பிட்டுருக்காரு, இங்கே வாடா. மகனுக்கு வயசு 65 வயசு இருக்கான். மகனை கூப்பிட்டாரு, இங்கே வாடா. என்னப்பா அப்படின்னு போய் கேட்டிருக்கான். டேய் உண்மையை சொல்லு, நீ 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப உன் கணக்கு பேப்பரை என்கிட்ட கொண்டு கொடுத்தில்ல, அதில் நீ 90 மார்க் வாங்கியிருந்தேன்னு போட்டுருந்துச்சுல்ல, உண்மையை சொல்கிறா, அந்த சைபரை நீ தானே போட்ட? எப்பா பேசாம படுப்பா. நேரம் கேட்பாங்களா? நீ சொல்லலைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது, சொல்லு, பேசாம படுப்பா. சைபர் நான் போடலப்பா. இல்லை நீ சொல்லு, பேயா சுற்றி வருவேன், சொல்லு, சைபரை நீ தானே போட்ட? அவன் சொன்னா, எப்பா சத்தியமாக சைபரை நான் போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன். அவங்க அப்பா என்ன நினச்சிருக்காரு, இவன் 9 மார்க்காவது வாங்கியிருப்பான், சைவரத்தை இவன் போட்டிருப்பான்னு நினச்சிருந்தா அவன் என்ன சொல்கிறான்?
ஆனால் உண்மையை சொல்லியிருக்கான், சைவராயும் போடல. பாருங்க, இன்னைக்கு எல்லாம் கிடைச்சா படிப்பு இல்லைங்கிறோம். ஆனால் படிக்கணும்னு விருப்பம் உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நன்னூல்னு ஒரு இலக்கண நூல் இருக்குங்க. அந்த நன்னூல்கிற இலக்கண நூல் எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா பவணந்தி முனிவர். அவருக்கு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பெருந்துறை இருக்குல்ல, பெருந்துறைக்கு பக்கத்தில் ஜினபுரம் அப்படின்னு 2000 ஆண்டுக்கு முதல்ல பழைய பேர், இப்போ சீனாபுரம்னு பேர் அதுக்கு. அங்கே அவருக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த பவனந்தி, நான் போன இடத்துக்கு எதுக்குமே நீங்கள் போகலன்னு நினைக்கிறேன். நான் என்னதான் செய்வேன்? நான் இப்போ ஒன்றுமே எனக்கு சொல்ல முடியல. அங்கே போனீங்களா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் போகாத இடத்துக்குலாம் நீ ஏன் போன? போகணும் தாங்க சொல்கிறேன். தமிழ் இலக்கணத்தில் நன்னூல் மாதிரி இனிமையானது எதுவும் இல்லைங்க. அதான் சொல்லுவார், படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவன் பருகுவனன்னு ஆர்வத்திறன் ஆகியிருக்கணுமா. தாகமுடையவன் தண்ணீர் கழுவதை போல ஒருவனுடைய கல்வி அதை தேடி அலைய வேண்டியதாக இருக்கணும். இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி என்ன பார்க்கலாம். வாத்தியார்கிட்ட போய் பாடம் கேட்குறப்ப எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா? நான் ஒரு 2 வாழ்க்கை வாழ்ந்த மாதிரிங்க. எனக்கு என்ன 2 வாழ்க்கை? காலையில் கல்லூரிக்கு போவேன். போன உடனே ஒரு பையன் வந்து கேட்பேன், இன்னைக்கு நீங்கள் லீவுன்னு சொன்னாங்க அப்படிம்பா. இல்லைப்பா வந்துட்டேன். உடனே பக்கத்து போயிட்டேன். வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா? வருவேன். அப்படியே வந்தாலும் பாடம் எடுக்க மாட்டாரா? எடுப்பேன். எடுத்துக்கோ அப்படின்னு போயிட்டாங்க. வகுப்பில் வெறுப்பாக உட்காந்துருப்பான். ஒரு வார்த்தை கூட கேட்காம உட்காந்துருப்பான். இது காலையில். அதே நாள் சாயங்காலம் நாமக்கல் மாதிரியோ சேலம் மாதிரியோ கரூர் மாதிரியோ ஏதாவது ஒரு ஊருக்கு நான் பேச போவேன். என்னை கூப்பிட்டுருப்பாங்க. பணம் கொடுத்து என்னை வரவழைச்சி 1000 பேர் என் பேச்சை கேட்க மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருப்பாங்க. இது மாலையில். காலையில் எப்படா இவன் லீவ் எடுப்பேன் அப்படியே இருக்கிறது. அது பருவம், அவ்வளோதான். வகுப்பு எப்போ அமைதியாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் மாணவர்கள் தானே? வகுப்பு எப்போ அமைதியாக இருக்கும்? எக்ஸாம் பேப்பர் திருத்தி கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்கல்ல, செத்து கூட போடாமான்னு யோசிப்பேன். ஒரு வாத்தியார் பேப்பர் கொடுத்தாரு, 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி தேம்பி அழுதுருக்கு. 2 மார்க் போச்சு. இங்கிட்டு ஒரு பையன் 12 மார்க் வாங்கிட்டு கெக்கன்னு சிரிச்சிருக்கான். வாத்தியார் கோவத்தோடு கேட்டார், ஏய் வெக்கமா இல்லை? 98 வாங்கிட்டு அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற. அவன் சொன்னா, இந்த 12 எப்படி போட்டான்னு தெரியல, எவனோ ஒருத்தன் படிக்காமல் திருத்திருக்கான். யார்? எங்களை தான் சொல்கிறேன் படிக்காமல் திருத்தின பையன்னு. இப்போ பாருங்க, நாம் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் நினச்சி பார்த்தா கூட நிற்காதுங்க. எனக்கே என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் 4ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸில் 10ஆம் கிளாஸில் படித்த பாட்டு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி வர்ற ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன், எனக்கு மறந்து போகுதுங்க. அது காரணம் என்ன என்றால், மறதி நமக்கு காலம் தந்த வரம்னு கூட சொல்லலாம். மறந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க மருத்துவரமாக இருக்காங்க, தெரியும். சில இது எரைசர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே அலைவாங்க சில பேர், பூர்வ ஜென்ம ஞாபகம் மாதிரி. அப்போ நல்ல விஷயத்தை படிக்கணும்னா பிச்சை எடுத்தாவது படிக்கணும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகணும் கற்கை நன்றேன்னா அதுதாங்க காரணம். சரி, நான் இன்னொரு கதை சொல்கிறேன்னு சொன்னேன். இதுவும் நான் படித்தது தான். ஏ சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்னு ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில். அதாவது நம்முடைய ஆன்மாவுக்கு கொஞ்சம் சூப் தர்றாங்களாம். இப்போ நான் வர்றபோது முடவாட்டுக்கால் சூப் கொடுத்தாங்க. நான் ரொம்ப நாளாக அது ஆட்டுக்கால் சூப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது முடவாட்டுக்கால்ங்கிறது அது என்னன்னா, அது ஒரு கிழங்கோட சூப்புன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ மாற்றங்களை தருதுன்னு பாருங்கள். அப்போ ஒரு செய்தியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன்.
ஒரு கதை படித்தாலோ ஒரு வரலாறு படித்தாலோ அது நமக்கு நினைவில் இருக்கணுங்க. அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு, நான் படித்தேன். அதாவது லண்டனில் ஒரு பெரிய பிரபு கோடீஸ்வரர், அவருடைய மகன் ஒருத்தன், அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவன். அந்த பையன் ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு போனான். அந்த ஊர்லெலாம் மழை பெஞ்சு, இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சால் மழையில் சுற்றுவோம், அங்கே பனியில் சறுக்கி விளையாடுவாங்க. இப்போ என்ன பண்ணால் சறுக்கி விளையாடுறோம்னு பனிக்குளத்துக்குள்ளே விழுந்துட்டான். பனிக்குளம்னா மைனஸ் இத்தனை டிகிரி மாதிரி. அந்த பையன் விழுந்துட்டான். யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்க. நீச்சல் தெரியாதுன்னு இல்லை, உள்ளே போனால் கை கால் ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் ஓடியாந்து, இதே வயசு பையன், படார்னு குதிச்சு அந்த பையனை தூக்கிட்டாங்க. அந்த பையனை தூக்கிட்டு மேலே கொண்டு வந்துட்டான். 2 பேரும் மயக்கம் போட்டாங்க. அதுக்குள்ள அந்த பையனுடைய அப்பாவுக்கு தகவல் போய் அவர் சாரட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்து பிள்ளைய பார்த்தாரு, பிழைச்சிக்கிட்டான்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாராம், அந்த மாடு மேய்க்கிற பையனை. அவனுக்கு குளிரில் நடுங்கிட்டு இருந்திருக்கான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, என் பையனை காப்பாற்றிட்டேன். மாடு வேணுமா, வீடு வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும் சொல்லு. அவன் சொன்னான், என்னை படிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டான். என்னை படிக்க வைப்பீங்களா? அந்த பிரபு கொஞ்சம் அசந்து போனார். ஓ வாழ்நாளெல்லாம் படி, அவ்வளோ செலவையும் நான் ஏற்றுக்கிறேன். காலங்கள் உருண்டோடினேன். அந்த பிரபுவனுடைய மகன் காப்பாற்றப்பட்டார்ல, அவன் தான் அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மாறினார். அப்படி பிரதம மந்திரியாக மாறியிருந்த அவருக்கு திடீர்னு விஷக்காய்ச்சல் வந்தது. விஷக்காய்ச்சல் வந்த உடனே அந்த பெரியவர் அப்போ இருக்கார், எவ்வளவோ மருத்துவம் பார்க்குறாங்க, காப்பாற்ற முடியல. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, புதிதாக ஒரு இளம் மருத்துவர் வந்திருக்காரு, அவரை கூட்டு வந்து காட்டுவோம். அந்த மருத்துவர் இந்த பையனுக்கு ஏற்பட்ட காய்ச்சலுக்காக 1 மாதம் போராடினாருங்க. போராடி காப்பாற்றிட்டார். காப்பாற்றின உடனே அந்த பையன் பிழைச்சிக்கிட்டாரு. இப்போ அந்த அப்பா, வயதான அப்பா வந்து அந்த மருத்துவர் கையை பிடிச்சிக்கிட்டு, என் மகனை காப்பாற்றுறதுக்கு நன்றினாராம். அந்த மருத்துவர் சொன்னாராம், 1 முறை அல்ல 2 முறை காப்பாற்றியவன் நான் தான் அப்படின்னாராம். எப்படி அப்படின்னு அவர் கேட்டுக்காரு. ரொம்ப வருடங்களுக்கு முதல்ல பனிக்குளத்தில் உங்கள் பையன் விழுந்தபோது ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் உங்கள் மகனை காப்பாற்றினானே, அவனை நீங்கள் படிக்க வைப்பதாக சொன்னீர்களே, அப்படி காப்பாற்றியவன் நான் தான். உங்கள் பணத்தில் படித்த மருத்துவனும் நான் தான். இப்போது உங்கள் மகனை காப்பாற்றி இருக்கிறேன். இதோட கதை முடியல. அப்படி காப்பாற்றப்பட்ட அவர்தான் வின்சன் சர்ச்சில். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வி ஃபார் வெக்ட்ரின்னு காட்டுவார் இல்லையா, வின்சன் சர்ச்சில். அவரை காப்பாற்றிய அந்த மருத்துவர் தான் பென்சிலின் என்கின்ற அந்த இன்ஜெக்ஷன் அதை கண்டுபிடிச்சவர். பேர் என்ன? அலெக்சாண்டர் ஃப்ளமிங். அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இதை வரலாறு யோசிச்சு பாருங்க. காலம் ஒருவரை எதற்காக என்ன செய்கிறது? இப்போ அந்த பிரபு தன்னுடைய மகனை கண்டு காப்பாற்றியதற்காக பணம் கொடுத்தாரு, அவன் வாங்கலை. படிக்க வைக்க சொன்ன உடனே படிக்க வச்சாச்சு. இப்போ அவர் ஒரு மருத்துவராக மட்டும் இல்லைங்க, ஒரு பிரதமரை காப்பாற்றிருக்காரு. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளில் அவர் ஒருவர். 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய அந்த மருந்து 2ஆம் வேர்ல்டு வாரில், 2nd வேர்ல்டு வாரில் 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றியதாக சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்க, இந்த வரலாறுகள் எல்லாம் எதுக்குங்க படிக்கிறோம்? வரலாறு படிக்க சொன்னாலே பல பேருக்கு தூக்கம் வந்துடும். ஒரு வாத்தியார் கேட்டார், 2ஆம் பானிபட்டு போர் ஏன் நடந்தது? 2ஆம் பானிபட்டு போர் ஏன் நடந்தது?
அவன் சொன்னான், முதலாம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை. அதெல்லாம் அட்டம்டா. பாணிப்பட்டுங்கிறது ஒரு இடம்ங்க வடநாட்டில். 1526 முதல் போர், 1556 ரெண்டாவது போர், 1586 30 வருஷத்துக்கு ஒரு போர் நடந்திருக்கு. நம்முடைய இறையன்பவர்களுடைய புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா, முதலில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது அந்த பாணிப்பட்டு போரில் தான் எழுதுவார். வரலாறு படித்தா தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். நான் உலகம் உங்கள் கையில் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்துக்கு இறையன்பவர்கள் தான் முன்னுரை கொடுத்துருந்தார். அந்த முன்னுரையை படித்து பார்த்துட்டு எனக்கு 1000 விஷயம் யோசனை வந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன தீபத்தை பொருத்தி விட்டால் அந்த தீபம் எப்படி வெளிச்சத்தை தருதோ அதுபோல் ஒன்றை படிக்கிற போது நமக்கு 1000 வெளிச்சம் கிடைக்கணுங்க. வேற ஒன்றும் வேண்டாம். நான் நார்வே நாட்டுக்கு போயிருந்தேன். இப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, போர்வேல போகிறதெல்லாம் நார்வேல போகிறதுன்னு சொல்லாது. இல்லை, உண்மையிலேயே போயிருந்தேன். அந்த நாட்டில் என்னை ஒரு பெரிய அரங்கத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது என்ன அரங்கம்னு கேட்டால், நோபல் பரிசுகள் தரக்கூடிய ஒரு அரங்கம். அதில் பல்வேறு நாடுகளில் தர்றாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மாத்திரம் அங்கே வச்சு கொடுக்குறாங்க. சரி, நோபல் பரிசுலாம் சாதாரணம் இல்லை. ஆனால் அது எப்படி உருவாச்சுன்னு நினச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தருங்க. அவர் யாருன்னு கேட்டால் டைனமைட்டை கண்டுபிடிச்சவர், வெடி மருந்து கண்டுபிடிச்சார். கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தார். ஒரு நாள் அவர் வீட்டில் காலை உணவு அருந்திக்கிட்டு இருந்தார். வீட்டு வேலைக்காரம்மா அப்படி கூட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ பேப்பரை பார்த்து பயந்து போனார். அதில் என்னன்னா, இவர் செத்து போனார்னு அதில் போட்டிருக்கு பேப்பரில். ஆல்பர்ட் நோபல் மரணம் அப்படி கூட அவன் போடல. ஒரு மரண வியாபாரியின் மரணம். ஒரு மரண வியாபாரியா? என்ன, வெடிகுண்டு விற்றதுனால அவருக்கு மரண வியாபாரி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி என்ன நம்ம தான் தப்பாக பார்க்குற பொண்ணு அந்த வேலைக்கார மாட்ட, ஏம்மா ஆல்பர்ட் நோபல் இறந்து போயிட்டாருன்னு போட்டுக்காம்மா. அந்தம்மா சொல்லுது, அவன் சாகட்டும், நல்லது தான், வெடி மருந்தை கண்டுபிடிச்சான். அந்த அம்மாவுக்கே தெரியல இவன்றதே வேலை பார்க்குறோம்னு. இப்போ தான் இவர் யோசிச்சாருங்க, இந்த பேரோடையா சாகிறது, வெடிமருந்துங்கிற பேரோடையா சாகிறது. தான் சொத்துக்கள் முழுவதையும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அப்படி எழுதி வச்சாருங்க. அந்த ட்ரஸ்ட் தான் ஆல்பர்ட் நோபலுடைய ட்ரஸ்ட்டு. அதில் அவர் என்ன எழுதினார் தெரியுமா, உலகத்தின் அமைதிக்காக யார் பாடுபட்டாலும் அவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு. அதே போல் இயற்பியல், வேதியியல், ஒவ்வொன்றுக்கும், கவிதை, எல்லாத்துக்கும் நோபல் பரிசு சொத்தப்புற எழுதி வச்சு. இப்போ நமக்கு நோபல் என்ற பேர் வந்தால் அந்த கொடையாளருடைய பேர் தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர மரண வியாபாரியின் பேர் ஞாபகத்துக்கு வரல. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.